செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்த ரேஞ்சு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் நாளைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. ஸோ 0 to ஹீரோ எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றோட ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி மூவ்மெண்ட் இருந்துச்சா அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம். நம்மளோட வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் நம்ம இண்டிசஸ் ரேஞ்சஸ் கொடுத்துருந்தோம். நிஃப்டியில் 21,500லேருந்து 22,000ன்றது ரேஞ்சாக இருந்துச்சு. நம்மளுக்கு டவுன் சைடில் தான் வந்து பிரேக்கும் வந்துருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான க்ளோஸ் ஆகிருந்தது 21,500 சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ பேங்க் நிஃப்டியில் ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால பிரேக்கும் வந்து பையிங் சைடில் தான் அப் சைடில் தான் இருந்ததுனால நம்ம இதில் சொல்லியிருந்தோம் 21,500ன்ற இந்த லெவலை மேஜராக பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலும் இதுக்கு மேலே வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம 22,000 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் 21,400க்கு அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ 21,480 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருந்துச்சு. டவுன் வந்தது 21,448, 21,500 பிரேக் பண்ணி மேலே போயிருந்தது 21,739 வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 45,000லேருந்து 45,500ன்றது ரேஞ்சாக இருந்துச்சு. ஸோ லோ வந்திருந்தது 45,71, அங்கேருந்து 45,500 பிரேக் பண்ணி மேலே போயிருந்தது 46,179. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்மளுக்கு அப் சைடில் தான் பிரேக் ஆகி மூவ்மெண்ட்டும் போயிருந்துச்சு. ஓகே, நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 7 மணிக்கெல்லாமே என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அப்டேட் பண்ணியிருந்தேன். ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்லாம் நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். என்னுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை, கால் சர்வீஸ் கிடையாது நம்ம பண்ணுறது, கால் சர்வீஸ் எதுவும் பண்ணுறதில்ல. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னோட ப்ரிடிக்ஷனை அப்டேட் பண்ணுறோம். காலையில் 6:30லேருந்து 7:30 மணிக்குள்ளே என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அப்டேட் பண்ணுவோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் 0 to ஹீரோ அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் பையிங் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நார்மலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நான் எந்தெந்த ஸ்ட்ரைக்கில் எங்கே பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, இன்றைக்கி மூவ்மெண்ட் அந்த ஸ்ட்ரைக்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 21,650 சிஇ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 90லேருந்து 100, அதாவது நியர்லி ஒரு 86லேருந்து 99 இந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எக்ஸாக்டாக அங்கே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 189 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நிஃப்டி 21,800 காலில் ஒரு 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா ரேஞ்ச், அதாவது ஒரு 42லேருந்து 46 அந்த ரேஞ்சில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பையிங். எக்ஸாக்டாக அங்கே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 117 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க இன்றைக்கி. அதேமாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 40லேருந்து 50 அந்த ரேஞ்சில். ஸோ ஆனால் காலையில் வந்த லோ பார்த்தோம் அப்படின்னா 18 வரைக்கும் வந்துருந்துச்சு. அகைன் நீங்கள் மேலே இப்போ இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தோம், இன்ஃபார்ம் பண்ணோம். பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு கால் சைடில் அப்சைட் மூவ்மெண்ட், கால் ஸ்ட்ரைக் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 40லேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 461 ரூபா வரைக்கும் மேலே மூவ்மெண்ட் போயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருந்தோம் காலில் 45,800. ஸோ அதுலேயும் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா கேப் அப் ஸ்ட்ரைக், ஓகே 45,700 கால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 70லேருந்து 80 ரேஞ்சில் ஒரு சப்போர்ட்டு. அது எக்ஸாக்டாக அதில் தான் வந்து அதுக்கு கீழே வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 16 ரூபா ரேஞ்சு கிட்டக்க வந்துட்டு அகைன் மேலே போயிட்டு நம்மளோட இந்த 67ல் ரீச் பண்ணி போயிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம இன்டிமேட்டும் பண்ணியிருந்தோம். ஸோ அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி
இதில் பார்த்தோம் அப்படின்னா மேலே போயிருந்தது 546 வரைக்கும் மேலே மூமெண்ட் போயிருந்துச்சு. நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அது மூலமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத கைட் பண்ணுவோம். நம்ம தெளிவாக சொல்லிடுறேன், நம்ம கால் சர்வீஸ் எதுவும் பண்ணுறதில்ல, எல்லாமே என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டியோட மேஜர் லெவல்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,725. நம்ம நேற்று வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேஞ்ச் ஒரு செல்லிங் ஜோனாக ரியாக்ட் ஆகும் அப்படின்னா அந்த ரேஞ்சோட லோவில் தான் இப்போ க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதாவது 21,720லேருந்து 21,850 இந்த ரேஞ்ச் ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து தான் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் நிறையா தடவை டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம ஃபர்தராக நாளைக்கு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்கேஸ் இந்த 851 பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்மளுக்கு லோ பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட லோ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா 21,448 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 21,257 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் நிஃப்டியோட மேஜர் லெவல். ஸோ நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு 21,908லேருந்து 21,543 இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,795க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளுடைய ஹை 21,908 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம பார்க்குறது 21,869. ஸோ 21,869லேருந்து 21,908 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஹை எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா 21,999 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,991. ஓகேவா, 22,091 நாளையோட மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,655க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளுடைய லோ 21,543 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 21,582. ஸோ 21,582லேருந்து 21,543 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த மட்டும். இங்கே சப்போர்ட் எடுத்து டர்ன் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோ பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம அந்த ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்றது 21,452. ஸோ அதையும் கடந்து கீழே வந்தால் மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,360. ஒருவேளை ஒரு கேப் அப்லையோ ஒரு நல்ல பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது நாளைக்கு நிஃப்டி, அதாவது 21,795லேருந்து 21,908 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடு வராங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நம்ம இந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகும்போது இமீடியட்டாக டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 21,795 இப்போதைக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸை பார்க்கக்கூடிய இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,908 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணால் ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,795 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க 21,656லேருந்து 21,543 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்கன்னா இமீடியட்டாக கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 21,655
56 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி ஃபர்தராக கீழே ஒரு ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் 656க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21543க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது. ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21795க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் நம்ம பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21656க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அப் ஆர் டவுன் கன்சால்டேட் ஆகி ஒரு வொலட்டைலோட நம்மளுக்கு சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஓஏ எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21750. ஸோ அது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக தான் பில்ட் ஆகிருக்காங்க. 21750 800 850 900லாம் நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 21600 550 500லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோஸ் வச்சுருக்கிறதுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சினாரியோ இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓஏ வச்சு நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது 21600லேருந்து 21750 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஆக்டிவாக இருந்து இந்த ஸ்ட்ரைக்கில் கால் சைடில் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 22500 21900 22300. ஓகேவா? ஸோ எல்லாமே கொஞ்சம் வைடர் ரேஞ்சாக தான் நம்மளுக்கு கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 21700 சப்போர்ட்டாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 21700 இப்போ 750லேருந்து கீழே வந்தாங்கன்னா 700 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 600 ரேஞ்சு. ஸோ அதில் பிரேக் பண்ணாலும் 500, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 21000 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டி. ஸோ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு சப்போர்ட்டில் கொஞ்சம் நியராக புட் சைடில் இருக்கிறாங்க, ஆனால் கால் சைடில் கொஞ்சம் வைடராக இருக்காங்க. ஸோ ஒரு பையிங் சினாரியோ ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தாலும் நம்மளுக்கு புட் சைடில் காலை டாமினேட் பண்ணி தான் இன்றைக்கி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம இஓடி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு ஓஐ டேட்டாஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஓஐ டேட்டா உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 45996 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ 45200 அப்படின்றது ஒரு நியரர் சப்போர்ட்டு. அதுவும் இல்லாமல் 45200லேருந்து 45660 இந்த ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சாக இருக்குது. மார்க்கெட் அகைன் இந்த ரேஞ்சில் ஸ்டக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நியர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 46580லேருந்து 47721 இந்த இடம் வந்து ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகி டவுன் வந்தாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட், நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ டவுன் வந்தாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஒரு கன்சல்டேட் ஆகி ஒரு அப்பர் சைடில் பிரேக் ஆனாங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து ஒரு அப்பர் சைடு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே இந்த 45200 பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா 44429 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 46383லேருந்து 45610 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 46144க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளுடைய ஹை 46383 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 46300. ஸோ 46300லேருந்து 46383 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 46383 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கறது 46576 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46769.
நாளைக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 45,849க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி அப் டு நம்மளுடைய லோ 45,610 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 45,693. ஸோ 45,693லேருந்து 45,610 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோ பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா அந்த ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது 45,417 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அது வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதையும் கடந்து கீழே வந்தால் மேக்ஸிமம் லோவாக நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 45,224. நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், அதாவது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அதாவது 45,144லேருந்து 46,383 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இங்கே இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 45,144ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய லெவல் அப்போ சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்து ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 46,383க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு பையிங் சைடை மேலே அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 46,144க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது. அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 45,849லேருந்து 45,610 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது இமீடியட்டாக நம்ம கால் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டை நம்ம பார்க்கக்கூடிய 45,849 அப்போது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேப் டவுனில் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது 45,849க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,610க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 46,144க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,849க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸாக இருக்கிறது 46,000ல். ஸோ 46,000 ஒரு நல்ல டைப் லெவலாக தான் இருக்குது. ஸோ 46,500ல் ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் பண்ணால் 47 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 45,500ல் இவனா ரெண்டு பேருமே ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கு. கால் புட் ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா 45,000. ஸோ 45,500லேருந்து 46,500 ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 45,800லேருந்து 46,200 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி ஆக்டிவாக இருந்த ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 47,000ல் மேக்ஸிமம் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. 47,500 46,000 எல்லாம் கால் சைடில் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. 46,000ன்றது நம்மளுடைய ரேஞ்சில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே சப்போர்ட்டும் அதே தான் ஸ்ட்ராங்காக 46,000ல் அதை பிரேக் பண்ணால் 45,500ல் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு சப்போர்ட்டில் 2 ஸ்ட்ராங் லெவல் இருக்குது அண்ட் ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் லெவல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அந்த 46 தான். அதை பிரேக் பண்ணால் 46,200 அது கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 47,500. ஸோ வைடரில் தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரை நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இன்றைக்கி பில்ட் ஆகிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக புட் சைடில் ஓஐ பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கலாம், எந்த சைடு பிரேக் அவுட் கிடைக்கலாம் அப்படின்ற நம்மளோட ப்ரெடிக்ஷனை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,500லேருந்து 22,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. பிரேக் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
ஸோ நேற்றோட லோவை பிரேக் பண்ணி பார்ஷியலாக பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க அகைன் நேற்றோட ரேஞ்சிலே போய் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு நாளைக்கு அப்சைட் பிரேக் பாசிபிள்னு வந்திருக்கு. ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் பிஇ சைடில் ஒரு ப்ரெஷர் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 21,750. ஸோ மிடில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் இந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 21,550லேருந்து 21,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் ஒரு லோ பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 45,000லேருந்து 48,000. ஸோ ஒரு வைடர் ரேஞ்சு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக்கும் நம்மளுக்கு இதுலேயும் கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் தான் வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. பிரேக் அவுட் நம்மளுக்கு கிளியராக இல்லை. வீக்கான ஒரு அப் ட்ரெண்ட் தான் நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு. 46,000. ஸோ இந்த ரேஞ்சோட மிடில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி. ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட எல்லா ப்ரெடிக்ஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யூஓடி மார்க்கெட்டில் உள்ள ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ லைவில் டேட்டாஸ் எல்லாம் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி நம்ம லைவில் ஓஏ டேட்டாலாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதேமாரி இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.